வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது இந்த பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமானது தேர்தல் ஆணையம் தற்பொழுது திட்டமிட்டபடி அந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டு முடித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினமும் இந்த விசாரணையானது நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகள் பொழுது நாம் பார்த்தது போல பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதே வேளையில் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதாவது ஆதார் அட்டையை ஒரு அடையாள சான்றாக பயன்படுத்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்தாமல் இருந்தது. அதனை பயன்படுத்த வேண்டும், அதனை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் தடையும் விதிக்கவில்லை. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன கூறினார்கள் என்றால், தற்பொழுது இந்த விவகாரம் நாடு முழுவதும் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட இருப்ப முயற்சிகளை தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டிருக்கின்றது. பீகாருக்கு அடுத்தபடியாக இனிமே அடுத்த கட்டமாக நாடு முழுவதிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றது. அதற்காகத்தான் செப்டம்பர் 10ஆம் தேதி அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றது என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நாங்கள் என்ன தீர்ப்பு வழங்கப் போகின்றோமோ அந்த தீர்ப்பு பொதுவாக அந்த நாடு முழுவதிலும் அவர்கள் தேர்தல் ஆணையமானது நடவடிக்கை மேற்கொண்டாலும் நாங்கள் இந்த வழக்கில் பிறப்பிக்க போகும் தீர்ப்பு அதற்கும் பொருந்தும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் நாடு முழுவதிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட இந்திய உச்சநீதிமன்றமானது வேறு ஏதாவது நெகட்டிவான ஒரு உத்தரவினை பிறப்பித்தால் அது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் நடத்தப்படுவதனை பாதிக்கும் என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் நடத்தப்பட்ட அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. எனவே நாடு முழுவதும் நடத்தப்படும் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அது தொடர்பாக தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இதனை கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திலும் சட்டவிரோதமாக தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. எதிர்த்தரப்பினர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீதிபதிகள் அப்படி ஏதாவது உங்களுக்கு சட்டவிரோதமாக தெரிகிறது என்றால் நீங்கள் அது தொடர்பாக மனுக்களை தாக்கல் செய்யுங்கள், அந்த விவரங்களையும் ஒருங்கிணைத்து தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் அதனையும் விசாரிக்கிறோம், தேவைப்பட்டால் நாங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தடை கூட விதிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே சட்டவிரோதமாக ஏதாவது நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக ஆதாரங்கள் இருந்தால் அதனை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் அதனையும் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது மீண்டும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த வழக்கில் அவசரமாக உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் தற்பொழுது வேறு எந்த விதமான உத்தரவையும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அதே சமயத்தில் வழக்கு விசாரணையானது அக்டோபர் 7ஆம் தேதி மீண்டும் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ராஜேஸ்வரி.